ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர் என்னோடய உண்மை சம்பவத்தை நான் சொல்லிட்டு வரேன். அதில் இன்றைக்கி வீடியோ கிடையாது மக்களே, ஆடியோ தான். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மாப்பிள்ளையாக தேடி 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 கடைசியில் எங்கள் மாமஸ் சேர்ந்தார். பாருங்க அவர் எவ்வளோ சின்ன வயசில் இருக்காருன்னு. என் ஃபோட்டோ இது எங்கள் அக்கா மேரேஜ் அப்போ எடுத்த ஃபோட்டோ. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்கிட்ட ஃபோட்டோவே கிடையாது. இது எப்படியோ தப்பி தவறி ஒரு ஃபோட்டோ எங்கள் அக்கா வீட்டில் இருந்து நான் செல்லில் எடுத்துகிட்டு வந்தேன். அது ஃபோட்டோ கூட கையில் கிடையாது, செல்லில் எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் என் ஃபோட்டோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ. இது ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை தேடி தேடி ஒரு மாப்பிள்ளையும் செட் ஆகலை. கடைசியில் பார்த்தா இவங்க வேறு யாரும் கிடையாது, எங்கள் மாம்ஸு. எங்கள் சின்னக்காவோட ஃப்ரெண்டு தான் இவங்க. சின்னக்காவோட ஃப்ரெண்டு தான். எனக்கு மாப்பிள்ளை தேடுறது எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. தெரிய வந்த உடனே அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டார். யார்கிட்டனா எங்கள் மாமாட்ட. ஏன்னா எங்கள் வீட்டு நிலவரம் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் போல். எனக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு இவங்க யார் என்ன ஏது டீப்பாக எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையை சொல்கிறேன்ப்பா. யார் அதெல்லாம் பொய்யின்லான்னு சொல்லாதீங்க, உண்மையை சொல்கிறேன். எனக்கு தெரியாது அந்தளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் நமக்கு தெரியாது. நான் என் சர்க்கிளில் என்னோடய பிள்ளைகளோட 5-6 பேர் இருப்போம். நாங்கள் வேலைக்கு போக ஜாலியாக அரட்டை அடிக்க இப்படியே என் லைஃபு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு தோணியிருக்கு, சரி நம்ம எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்டோட வீட்லேயே நம்மளும் பொண்ணு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தோணியிருக்கு. அந்த விஷயம் எனக்கு தெரியாதுப்பா. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட, எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, டிவியில் ரேடியோ எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்கள் அக்காவங்களும் ஊருக்கு போனோன்னே எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு வீட்டில். என்னடா சரி, ஏன்னா கைன்னு இருந்து பழகிட்டோம். வீட்டில் ஆள் நிறையா இருந்தே பழகிட்டோமா. கடைசியில் பார்த்திங்கன்னா, எங்கள் சின்ன தங்கச்சி பெரிய தங்கச்சி ஒசூரில் கரூரில் மில்லுக்கு போயிட்டாங்க. கடைசி தங்கச்சி நான் அம்மா 3 பேர் தான் இருக்கோம். செம போரு. சரின்ட்டு எங்கள் அம்மாட்ட, அம்மா ரேடியோவாவது வாங்கி வைம்மா, என்னம்மா நீ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை போட்டு துணத்துறேன். போட்டு பாட்டு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு புக்குலேயே தான் நான் பாட்டு படிச்சுக்கிட்டு கிடப்பேன். அப்போல்லாம் 50 பைசா கொடுத்தா பாட்டு புக்கு கிடைக்கும். அதை வாங்கி நானாக பாடிக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா கோலம் போட்டுக்கிட்டு கிடப்பேன். இப்படி தான் என்னோடய பொழுதுபோக்கு. என்னென்னா இதுதான். அப்போ ரேடியோ வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மா சின்னக்கா வீட்டுக்கார் மாமாட்ட சொல்லியிருக்கு, ரேடியோ வேணும்னு கேட்டு துணத்துறாப்பா அப்படின்ட்டு. அப்போ எங்கள் மாமா ஃப்ரெண்டு தானே இவர், இவங்க மதுரையில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரேடியோ வாங்கிட்டு கொண்டு போய் என் மாமியார் வீட்டில் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் அதுக்கு முன்னாடி இங்கே பொண்ணு எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டார். நல்லா தானே இருக்காங்க, நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க, அதனால் நம்மளும் ஒரு பொண்ணு எடுப்போம் மைண்டு இவருக்கு வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரேடியோ வாங்கி கொடுக்குறத யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு இப்போ சொல்கிறேன். ஆனால் அப்போ நான் சின்ன பையன் தான் நினச்சேன். பாருங்கள் மக்களே, ஃபோட்டோ பாருங்களேன், இதில் மீசை கூட கிடையாது. இப்படி இருந்தால் நான் பெரிய ஆளுன்னு எப்படி நினப்பேன், சின்ன பையன் நினச்சிட்டேன் நான். உண்மையிலே நான் அப்படி தான் நினச்சேன். பார்த்திங்கன்னா, ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தால் நாங்கள் வீடை பூட்டிட்டு பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிட்டோம். பக்கத்து வீட்டில் போய் நானும் என் தங்கச்சியும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வேலைக்கு போனவங்க வரலை. சரின்னு சொல்லி அவங்க வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவங்க கூப்பிட்றாங்க, நீ அந்த வீட்டுக்காரம்மா, அவங்க ரோஜாம்மா, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அவங்க ரோஜாம்மா கூப்பிட்றாங்க, மலர் மலர் உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே பார்த்தா அவங்க நிற்கிறாங்க.
ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா மகன் பிறந்த நாளுக்கு ஏதோ கிஃப்ட் என்னமோ வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தோட இவங்களையும் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். பார்த்தா வந்து ரேடியோ கொண்டு வந்தாங்களா, உங்கள் மாமா வாங்கி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா இல்லையான்னு கேட்டாங்க. அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, இன்னும் வரலப்பா அப்படின்றேன். அப்போ அவங்க பேர் ராஜான்னு எங்கள் மாமா பேசையில் சொல்லுவாங்க. அதனால் ராஜான்னு பேர் தெரியும். நான் வந்து போங்கன்னு சொல்லலை, சின்ன பையனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ராஜா எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க என்ன அப்படின்றேன். இந்த ரேடியோ வந்து உங்கள் மாமா வாங்கி கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொண்டு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா ரேடியோவை நான் வாங்கிட்டு வேகமாக டிவி பார்க்க போகிறேன். சரிப்பா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி தண்ணி வேணுமான்ட்டு எங்கள் வீடை போய் திறந்து தண்ணி மொந்து கொடுத்துட்டு பார்த்தா போகவும் மாட்றாரு, நிற்கவும் மாட்றாரு, யோசிச்சுக்கிட்டே கிடக்குறாரு. என்னடா அதுன்ட்டு நானும் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். போன பாடும் இல்லை, நின்ன பாடும் இல்லையே, என்னடா அப்படின்ட்டு நானும் யோசனை பண்ணிக்கிட்டு நான் எதுவும் கேட்டுக்கிறல, நான் பாட்டுக்கு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. சரி நல்ல படம் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் போகணும், படம் பார்க்க போகிறேன் ராஜா அப்படின்னு நான் சொல்கிறேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு எதுவும் சொல்லலை. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் கதவை போட்டுட்டு எங்கள் டிவி பார்க்க ஓடிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே பொழுது போகுது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து ஒசூருக்கு ஏதோ விசேஷம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போனப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து துணி காய போடுறேன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து விழுந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இல்லை. மாடியிலேருந்து தடன்னு மேப்படியிலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே உருண்டுட்டேன். உருண்டதில் கால் வந்து சரியான அடிபட்டுருச்சு. என்னால் ஊனக்கூட முடியலைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே மாடியில் துணி காய போட போனவன் அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஒரு 4 நாள் அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து அந்த என்னது பச்சரிசியும் மஞ்சப்பொடியும் போட்டு அரைச்சி காலில் போட சொல்கிறாங்க. என்னால் அரைக்கவும் முடியல. என் தங்கச்சி கடைசி பிள்ளைக்கு அவ்வளோ விவரம் தெரியாது, அது பாட்டு குழவிய காலில் கீழில் போட்டுருன்னு பயம். அப்புறம் என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டுக்காரங்களே அரைச்சி கொடுத்தாங்க. அரைச்சி இதை 10 மாதிரி போடுமா அப்படின்னு சொல்லி அரைச்சி கொடுத்தோடனே நானும் அதை போட்டிங்கன்னா எங்கள் அம்மா ஒரு 2 நாள் தான் வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா ஊருக்கு போனவங்க வந்து பயந்துட்டாங்க. என்னது என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறது கிடந்து. இதுக்கு தான் நான் எங்கேயும் போய் தொலைகிறதில்ல ஒரு பக்கமும். இதுகளை வச்சுக்கிட்டு ஒன்று எங்கேயும் போக முடியாது, வர முடியாதுன்னு எங்கள் அம்மா புலம்புது கிடக்கு. அவங்க ரோஜா அம்மா இருக்காங்களா, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால் எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்தா அந்த நேரம் பார்த்து எனக்கு காலில் அடிபடணுமா, எங்கள் அம்மா வந்து ஒரே புலம்பல், ஒரே கத்து. சரி மக்களே, இது எப்படி தொடங்குச்சுன்றதை நாளைக்கு பார்ப்போமா. பாய்.